Namaskaram, this is Dr. Deepika. Chennai Airport welcomes us again. First trip of 2026, Srisailam போகிறோம். 6 o'clock flight, ஸோ சீக்கிரமாக செக்யூரிட்டி செக் பண்ணி வந்து உட்காந்தாச்சு. அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஒரு பாசிட்டிவ் வைப்ஸோடு இந்த ட்ரிப்பை ஆரம்பித்தோம். ஏன்னா அனுராதா அம்மாவை வந்து நாங்கள் அங்கே மீட் பண்ணி அவங்கக்கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிட்டோம். தட் வாஸ் அ வெரி கிரேட் சர்ப்ரைஸ். அண்ட் மார்னிங் ஃப்ளைட், ஸோ எப்போவுமே மார்னிங் ஃப்ளைட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். யூ கேன் see the sunrise from high up above in the sky. அண்ட் அந்த ஒரு ஃபீலிங் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மெஸ்மரைசிங் ஃபீலாக இருக்கும். மார்னிங் ஃப்ளைட்ஸ் எப்போவுமே ஏர்லி மார்னிங் இங்கே பார்க்கலாம். இங்கே அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கும்போதே. யூனிவர்ஸோட ஒரு கனெக்ட் பண்ணுற ஒரு தருணமாக இருக்கும். as if the universe whispers in your ear saying begin again, it's a fresh day, a new start, refresh பண்ணுங்க, வாழ்க்கையில் எது இருந்தாலும் அழகாக நம்ம ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அங்கே இருந்து நாங்கள் ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகி we take a long walk in the airport because Hyderabad airport வந்து it is one of the biggest airports in India. ஹைதராபாத் சிட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 24 கிலோமீட்டர்ஸ் சவுத் சைடில் இருக்க இந்த ஏர்போர்ட் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஏர்போர்ட்ஸ் இன் இந்தியா பை லேண்ட் ஏரியா. அதோட சைஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5500 ஏக்கரில் கட்டப்பட்டு 22லேருந்து 25 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் பரப்பளவில் இருக்கும். ஸோ உள்ளேருந்து நம்ம எவ்வளோ தூரம் நடந்து வெளியில் வரும்போது அழகான இந்த மாதிரி அசோகா பில்லர்ஸ், நம்ம நேஷனை குறிக்கிற நிறையா விஷயங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஏர்போர்ட்டுன்னு சொல்லலாம். அங்கங்கே நிறைய ஸ்டாச்சூஸை வந்து வச்சுருக்காங்க. நிறைய நானும் போஸ்ட் பண்ணியிருப்பேன். இந்த இடம் ரொம்ப நல்லா இருந்தது பிகாஸ் இட் சேஸ் ப்ரவுட் டு பி அன் இண்டியன் அண்ட் நம்மளோட நேஷ்னல் எம்ப்ளம் அங்கே இருந்தது. ஸோ இங்கே ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துட்டு நாங்கள் அப்படியே ஏர்போர்ட் வெளியில் கிளம்புறோம். அப்போ தம்பி பிரபஞ்சன் வந்து எங்களை அவ்வளோ அழகாக வெல்கம் பண்ணா. வெல்கம் டு ஹைதராபாத்னு சொல்லி கொடுக்குறான். ஆமாம், அவ்வளோ அழகான கராச்சி பிஸ்கெட்ஸ், ட்ரை ஃப்ரூட், இதை விட என்ன வெல்கம் வேணும்னு. ஸோ இங்கேருந்து நாங்கள் ஆல்ரெடி ஒரு கேப் புக் பண்ணதுனால கேப் ரெடியாக இருந்தது. ஸோ வி ஸ்டார்டட் டுவர்ட்ஸ் ஸ்ரீசைலம். டைரெக்டாக அப்படியே கிளம்புனோம். போகிற வழியில் ஒரு இடத்துல நாங்கள் நிறுத்தி வி ஹேட் டு ஹாவ் அவர் பிரேக்ஃபாஸ்ட். அண்ட் இந்த இடம் ரொம்ப நல்லா இருந்தது. தோசை அண்ட் வேர்க்கடலை சட்னி, அமேசிங் டேஸ்ட். அண்ட் இந்த தோசை வந்து அவ்வளோ காரமாக இருந்தது. ஆந்திரா ஸ்டைல் தோசைன்னே சொல்லலாம், மசால் தோசை. ஸோ வி ஜஸ்ட் ஹேட் திஸ் தோசா அண்ட் நாங்கள் கண்டினியூ பண்ணோம். போகிற வழியில் இந்த ரொம்ப அழகான ஒரு வியூ பாயிண்ட் அண்ட் ஒரு குட்டி டேம், இதை நாங்கள் பார்த்தோம். இந்த டேம் பேர் வந்து டிண்டி டேம், DINDI. இது வந்து டிண்டி ரிசர்வாயர் அண்ட் கிருஷ்ணா நதியோட ஒரு ட்ரிபியூட்டரி. ஸோ இங்கே பக்கத்தில் இருக்கிற ஊருக்கெல்லாம் இரிகேஷன் சப்போர்ட்க்கு உண்டான ஒரு சின்ன ஒரு டேமோட ஒரு ஓவர்வியூ. அண்ட் இங்கே என்ன ஸ்பெஷல்னால் ஏகப்பட்ட பறவைகள் வந்து அங்கே உட்காண்டிருந்தது. அண்ட் நீங்கள் இப்போ இங்கே பார்க்குறது திஸ் இஸ் கால்ட் அஸ் வாட்டர் க்ரோ. இந்த மாதிரி டேம் பக்கத்தில் அண்ட் நதிகள் பக்கத்தில் தான் இந்த பறவையை பார்க்க முடியும், வாட்டர் க்ரோ. அண்ட் இது இங்கே மாதிரி பாறைகள் இருக்கிற இடத்துல வந்து உட்காந்து தன்னோட சிறகுகளை வந்து காய வச்சுக்கும். ஸோ இந்த வியூ இது பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. அப்படியே அங்கேருந்து கிளம்பி வி ப்ரொசீடட் ஃபர்தர் அண்ட் மலைப்பாதை மேலே ஏற ஆரம்பித்தோம். நல்லமல்லா ஃபாரஸ்ட்டுங்கிற ஏரியா தான் இது. அண்ட் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா. ஸோ அங்கே பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பெர்மிட்டட் கிடையாது. செக் போஸ்ட்லேயே உங்களோட கார் செக் பண்ணி பிளாஸ்டிக்ஸ் தான் இருந்தால் கீழே போட்டுட சொல்கிறாங்க. ஈவன் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ் வேர் த்ரோன் அவுட். அது ஒரு நல்ல ஒரு எஃபர்ட் பை த கவர்மெண்ட் பிகாஸ் இது எல்லா இடத்துலையும் இப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நானே பரிந்துரைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இட் வாஸ் அ வெரி குட் ட்ரைவ். ஹைதராபாத்லேருந்து ஸ்ரீசைலம் டெம்பிள் ரீச் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 213 கிலோமீட்டர் வயா NH 765 அண்ட் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஆகும். அண்ட் நிறையா பிரேக்ஸ் எடுத்துனீங்கன்னா இன்னும் 6 மணி நேரம் கூட ஆகலாம். பட் இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் ட்ரைவ். அண்ட் நீங்கள் இங்கே பார்க்குறது சிந்தி மாடுகள்னு சொல்லுவோம். நூற்றுக்கணக்கான இவ்வளோ அழகான மாடுங்களை பார்க்கும்போது ஒரு நிமிஷம் நாங்களும் வண்டியை ஸ்லோ டவுன் பண்ணி அப்படியே ரசித்தோம். அந்த மாடுகளோட சத்தம் அண்ட் இது அத்தனை நூற்றுக்கணக்கான பேரை ஒரே ஒருத்தர் வந்து மேனேஜ் பண்ணிவிட்டு லீட் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஐ திங்க் ஆல் தீஸ் டீச்சர்ஸ் பிகர் லெசன்ஸ் ஆஃப் லைஃப்பில். இஃப் யூ ஆர் அ ட்ரூ லீடரில் எத்தனை பேரை வேணால் நீங்கள் சமாளிக்க முடியும்.
லீடர்ஷிப் இஸ் ஆல் அபவுட் ஹேவிங் கண்ட்ரோல் வித் லவ் அண்ட் கம்பேஷன். அதுக்கு இது சிறந்த எக்ஸாம்பிள். அது அந்த லெசன் எடுத்துக்கிட்டு வி வெண்ட் ஃபர்தர். இங்கே வந்து இந்த காட் செக்ஷன் அண்ட் ஃபாரஸ்ட் ரோட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. வெரி வெரி குட் ரோட். அடுத்தது கிருஷ்ணா டேம் வழியாக நாங்கள் வரும்போது ஒரு அழகான ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அந்த டேமை வந்து ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்கும்போது இட் வாஸ் லைக் மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் ஒரு ரிவர், மலைகள், பவர், அந்த தண்ணியோட பவர் அண்ட் ஆஃப்கோர்ஸ் டிவினிட்டி. இது எல்லாம் சேர்கிற இடமா தான் எனக்கு தெரிஞ்சது. இந்த டேமை ஓப்பன் பண்ணி விடும்போது தான் அந்த தண்ணியோட ஃபோர்ஸும் அந்த வியூ வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. நாங்கள் போகிற டைமில் இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட்டை பார்க்க முடிஞ்சது. ரொம்ப அழகாக இருந்ததுங்க. பட்சிகள் சத்தம் இருந்தது, தண்ணியோட சத்தம், சுற்றிலும் நல்ல மல்லா ஹில் ஃபாரஸ்ட்டு, டைகர் ரிசர்வ், அதில் நடுவில் இந்த டேம், பிரம்மாண்டமான ஒரு வியூவாக இருந்தது. இந்த டேமோட முக்கியமான பர்பஸே ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஜென்ரேஷன், இரிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஃப்ளட் கண்ட்ரோல் அண்ட் நிச்சயமாக குடிநீர் சப்ளைக்காக தான். இது வந்து கிட்டத்தட்ட பவர் கெப்பாசிட்டி வந்து 1600 மெகாவாட் அப்படின்னு நாங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தது. இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ் தான் இந்த கிருஷ்ணா டேம். இதோட ஹைட் வந்து 145 மீட்டர், அதாவது 476 அடி உயரம் அண்ட் 512 மீட்டர்ஸ்னு சொல்லப்பட்டது. அண்ட் இதோட ரிசர்வாயர் கெப்பாசிட்டி வந்து 216 டிஎம்சி அப்படின்னு அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தது. ட்ராவல் பண்ணும்போது ஒரு இடத்த போய் பார்க்கும்போது அந்த இடத்த பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் ஓரளவுக்காவது நமக்கு தெரிஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறதுனால தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் தரேன். ஸ்ரீசைலம் வந்த உடனே ஸ்ரீ சாக்ஷி கணபதி கோயிலுக்கு வந்தோம். ரொம்ப அவ்வளோ அழகான பிள்ளையாருங்க, சொல்லவே முடியாது. கருன்னு அவ்வளோ முழுக்குன்னு இருந்தார் அந்த பிள்ளையார். அவர் கையில் வந்து ஒரு புஸ்தகமும் எழுதுகிற மாதிரி ஒரு இதில் இருந்தது. ஏன்னா ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனரை வந்து பார்த்துட்டு போனாங்கங்கிற சாட்சி வந்து இவர் இங்கே எழுதி வச்சுப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி காசியில் ஒரு சாட்சி விநாயகர் நான் சொன்னேனோ அதே மாதிரி ஸ்ரீசைலத்துலேயும் ஒரு சாட்சி விநாயகர். அவரோட கோயில் பக்கத்தில் இந்த மார்க்கெட் எல்லாம் இருந்தது. அவ்வளோ பச்சை பசுமையாக இருந்தது. நிறைய குட்டி குட்டி செடிகள், கீரை வகைகள், அப்புறம் இந்த வேர்க்கடலை. ఇదేమి ఇది కడప బయట పడతారు కడప ఇది కడప లేదు దిష్టి திருஷ்டிக். ஸோ திருஷ்டிக்காக வச்சுருந்த அந்த கொம்பு மாதிரி ஒன்று இருந்தது. வேர்க்கடலை வேக வச்சுருந்தாங்க. இங்கே நீங்கள் பார்க்குறது விபூதி. விபூதி சந்தனத்தை ஒரு சாலிடிஃபைட் ஃபார்மில் எப்படி வந்து கோபி தலாவில் கோபி சந்தனம் பார்த்தோமோ இங்கே விபூதியை சாலிடிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ரொம்ப ஹெல்தியான இந்த கடலை வகைகள் எல்லாம் இங்கே பார்த்துட்டு இங்கேருந்து நாங்கள் வந்து இன்னும் ஃபர்தராக போகும்போது நிறைய மாங்காய் இருந்தது. இந்த ஏரியா பூரா மாங்காய் அண்ட் விளாம்பழம். இப்போ சீசன் இல்லை, பட் இந்த இடத்துல இருந்தது. அண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு நேராக ஸ்ரீசைலம்க்கு போய் ரீச் ஆனோம். ஸ்ரீசைலம் என்ட்ரு பண்ணும்போதே இந்த வீணா தக்ஷணாமூர்த்தி, சோமாஸ்கந்தர் இவங்கெல்லாம் அவ்வளோ அழகாக வெல்கம் பண்ணி அதுக்குள்ளே நாங்கள் வந்து நேராக ரூம்க்கு போய் ரீச் ஆனோம். ஈவினிங் தர்ஷனத்துக்காக வரும்போது இந்த என்ட்ரன்ஸில் தான் வந்து அதிசீக்ர தர்ஷன் அப்படின்னு ஒரு டிக்கெட் வாங்கியிருந்தோம், ஆன்லைனில் புக் பண்ணது. ஸோ இங்கே வந்து ஃபோன் எல்லாத்தையும் டெபாசிட் பண்ணிடணும், எதுவுமே பெர்மிட்டட் கிடையாது. இங்கேருந்து எல்லாம் போகி சுவாமி தர்ஷனம் பண்ணிவிட்டு வெளியில் நடந்து வர பாதை தான் இது. ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியப்பட்டது என்னென்னா, இந்த கோயில் வளாகம், ஈவன் த ரோட்ஸ், மெயின் ரோட்ஸ், பப்ளிக் டாய்லெட்ஸ் எதுவாக இருந்தாலும் அவ்வளோ சுத்தமாக இருந்தது. ஒரு இடத்துல ஒரு குப்பையோ ஒரு நாற்றமோ துர்நாற்றமோ எதுவுமே கிடையாது. பெருக்கிட்டே இருக்காங்க, க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க. எக்கச்சக்கமான வாலண்டியர்ஸ். அந்த ஊரே அவ்வளோ சுத்தமாக இருந்தது, பியாண்ட் இமேஜினேஷன். நான் அப்போ தான் என் மைண்ட் வந்து அயோத்தியா ரயில்வே ஸ்டேஷனுக்கு டிரான்ஸ்லோகேட் ஆச்சு. இதே வார்த்தையை நான் சொல்லியிருப்பேன். அயோத்தியா ரயில்வே ஸ்டேஷனில் நான் வந்தே பாரத்தில் போய் இறங்கும்போது இது ரயில்வே ஸ்டேஷனா இல்லை ஏதாவது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாங்கிற அளவுக்கு அவ்வளோ க்ளீனாக இருந்தது. ஐ திங்க் ஸ்வச்ச பாரத்துங்கிறது இவ்வளோ அழகாக நம்ம கண்ணு முன்னாடியே தெரியுது. ஐ திங்க் வி ஆல் ஹாவ் டு அப்ரிஷியேட் தெம் ஃபார் மெயின்டைனிங் கிளென்லினஸ். இது சின்ன விஷயமே கிடையாதுங்க, அவ்வளோ க்ளீன், அவ்வளோ க்ளீன், மச் அப்ரிஷியேட்டட். ஸோ அந்த வியப்போடு நாங்கள் இந்த மொத்த வளாகத்தையும் நடந்து போகி
ஸ்ரீசைலமோட மெயின் கோபுரம், அந்த ராஜகோபுரத்தோட முன்னாடி போய் நின்று அங்கேருந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு, இன்னும் ஒரு வாரத்தில் சிவராத்திரிங்கிறதுனால நிறையா கேட்ஸ் வந்து லாக் பண்ணப்பட்டிருந்தது. இந்த இடத்துக்குலாம் எங்களால் உள்ளே போக முடியல. வெளியிலேருந்தே பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்தது. அதான் சொல்கிறேனே, அவ்வளோ க்ளீன். எந்த இடம் பார்த்தாலும் அவ்வளோ சுத்தமாக இருந்தது. ஸோ கடவுள் வந்து சுத்தமான இடத்துல தான் கடவுள் இருப்பாருங்கிறது இது ரொம்ப சாட்சியாக இருந்தது. அண்ட் வெளியிலேருந்தே இந்த சின்ன சின்ன பதிவுகளெல்லாம் எடுத்துட்டு, அங்கே ஒரு குட்டி பையன் வேத பிரகாஷ் அப்படின்ட்டு என்கிட்ட வந்து பேசினா, ஆண்டி ஐ எம் அ யூடியூபர், நானும் கோயிலெலாம் போய் நிறையா பேசுகிறேன், வீடியோஸ் போடுறேன்னு சொன்னா. That was such a happy moment. நமஸ்காரம், திஸ் இஸ் தீபிகா. இன்னைக்கு தை வெள்ளிக்கிழமை அண்ட் ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுன சுவாமியும் பிரம்மராம்பிகாவோட தரிசனம் கிடைச்சது. என்னோட 10வது ஜோதிர்லிங்கம். அங்கேருந்து இந்த மார்க்கெட் ஏரியா என்ன ஷாப்பிங் பண்ணலாம், இங்கேருந்து என்ன எடுத்துன்னு போகலான்னு பார்க்கும்போது நிறைய வளையல் இருந்தது. கண்ணாடி வளையல்கள் நிறையா பார்த்தோம். அண்ட் எப்பவும் போல் சுவாமி கயிறு, ஃபோட்டோகிராஃப்ஸ் அண்ட் குழந்தைங்களுக்கு உண்டான பொம்மை கடைகள் அண்ட் பேங்கிள்ஸ் எக்கச்சக்கமாக குவிஞ்சு இருந்தது. ஸோ மேக்னெட்ஸ் எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மேக்னெட்ஸ் கலெக்ஷன் பண்ணிகிட்ருக்கிறதுனால மேக்னெட் வாங்கிட்டு ரூம்க்கு ரிட்டர்ன் வந்துட்டோம். ஹோட்டல் ஹரிதா அப்படிங்கிற ஒரு டிடிடிசியில் மூலியமாக புக் பண்ணது தான். எங்கே நைட் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் கார்த்தால செக் அவுட் பண்ணி ஹைதராபாத்க்கு ரீச் ஆகிட்டோம். ஹைதராபாத்தில் முதல்ல நாங்கள் வந்து பார்த்தது கார்த்தால ஸ்கந்தகிரி, காஞ்சி காமகோட்டி பீட்டத்தோட முருகரோட கோயில். அங்கே முடிச்சுட்டு அங்கேருந்து பெத்தம்மா கோயில்னு ஊர் காவல் தெய்வத்தோட கோயிலுக்கு போனோம். ரொம்ப அழகாக இருந்தது. பெத்தம்மா கோயில் முடிச்சுட்டு அங்கேருந்து நேராக த ஸ்டாச்சு ஆஃப் ஈக்வாலிட்டி ராமானுஜர் கோயிலுக்கு போனோம். நான் இது ராமானுஜரோட சிலை இருக்கும், ஒரு கோயில் இருக்குங்கிற ஒரு யூகத்தில் தான் போனேன். பட் இது ஒரு பிரம்மாண்டமான லோகத்துக்கு போயிட்டு வர போகிறேன்னு நான் நினைக்கவே இல்லை. அதாவது உஜ்ஜைன் மகாகாளேஸ்வரர் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணால் மகாகால் லோக் அப்படின்ட்டு பிரம்மாண்டமாக ஏக்கர் கணக்கில் நம்ம நடந்து போய் சிவன் சைவா ட்ரெடிஷனை வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. சிவன் பற்றின அத்தனை கதைகளும் சிற்பம் மூலியமாக பெரிய பெரிய உருவங்களில் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் ஆந்திராவில் வந்தால் இங்கே ஹைதராபாத்தில் வைணவத்துக்காக 108 திவ்ய தேசங்கள் பற்றி தனித்தனியாக அவ்வளோ விஷயங்கள் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். பிரம்மாண்டமான பரப்பளவில் கட்டப்பட்டிருக்கு. காஷிக்கு போனால் காரிடார்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கும் அங்கே போகும்போது. அண்ட் இந்த மாதிரி ஒரு இடத்துலையும் நம்ம சனாதன தர்மத்துக்காக இப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு கிங்டமே சொல்லலாம். இதை வந்து உருவாக்கின இந்த 10 வருஷத்தில் உருவாகினது வந்து எவ்வளோ பெரிய அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு நம்ம நிச்சயமாக யோசிக்கணும். அண்ட் நான் என்றைக்கும் பெருமைப்படுறேன், நம்ம ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி அவரோட இந்த முயற்சியெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுறதை தாண்டின ஒரு விஷயங்கள். இது வந்து சனாதன தர்மத்துக்கு அடுத்த தலைமுறைகளுக்கு இந்த விஷயமெல்லாம் எடுத்துகிட்டு போகிற ஒரு பெரும் முயற்சி. அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம் ஃபார் டூயிங் திஸ், டேக்கிங் சச் இனிஷியேட்டிவ்ஸ். இதெல்லாம் ரொம்பவும் தேவையான ஒரு தருணத்தில் தான் நம்ம வந்து இப்போது இருக்கோம். இந்த கோயிலில் கர்ப்பகிரகத்தில் 120 கிலோ தங்கத்தில் செய்யப்பட்ட ராமானுஜரோட சிலை இருக்குது. அண்ட் அதுக்கு மேலே தான் இந்த பிரம்மாண்டமான ராமானுஜரை நம்ம பார்க்க முடியும். அவ்வளோ அழகுங்க, சொல்லி மாளாது, அவ்வளோ அழகு. அந்த ராமானுஜரை பார்த்துக்கிட்டே இருக்கலாங்கிற மாதிரி அப்படி சிற்பத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க. அண்ட் மொத்தமாக இந்த இடத்துல ஒரு திவ்ய தேசமாக போகி ஒரு திவ்ய தேசத்துக்கும் ஒரு ஐயர் அண்ட் அவர் வந்து அந்த கோயில் பற்றின அந்த திவ்ய தேசத்தை பற்றின வரலாறை சொல்லி தீர்த்தத்தை கொடுத்து நாங்கள் வெளியில் வரும்போது கிட்டத்தட்ட 4 மணி நேரம் போனதே தெரியல. ஃபோன் எல்லாம் கிடையாது, வெளியில் வச்சுட்டு போனோம். அண்ட் இப்படி வழி முழுக்க நீங்கள் கேட்குற இந்த பஜன்ஸ். ஸ்ரீ ராமானுஜர் எல்லா ஆத்மாக்களும் உயிர்களும் உன்னே தான், பக்தி அத்தனை பேருக்கும் சமமாக தான் கிடைக்கும், ரெஸ்பெக்டிவ் ஆஃப் காஸ்ட், ஜெண்டர் அண்ட் பர்த்னு சொன்ன ஒரு மகானவர். அண்ட் டிவோஷன் வந்து எங்கே வந்து அன்பு இருக்கோ, கம்பேஷன் இருக்கோ, இன்க்ளூசிவ்னஸ் இருக்கோ, அங்கே தான் டிவோஷன் ரூட்ஸே இருக்கும்னு சொன்ன ஒரு பெரிய மகான். இப்பேற்பட்டவெல்லாம் நம்ம பூமியில் இருந்து வாழ்ந்து நடந்து நமக்கு எத்தனை விஷயங்களை கொடுத்துட்டு போயிருக்கா. அண்ட் ஐ திங்க் we need to respect him and follow his footsteps for a better India,
ஃபார் அ பெட்டர் ஃப்யூச்சர் ஜெனரேஷன். அண்ட் இன்றைக்கி இவர் முன்னாடி நின்று இவரை ரசித்து பார்த்ததில் நான் வந்து நிறைய டேக்அவேஸ் எடுத்துகிட்டு போகிறேன். ஜோதிர்லிங்கங்கள் எல்லாம் முடிக்கிற ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. இதுக்கு அடுத்தது முழுமையாக திவ்ய தேசங்களாக நான் போகணும், என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டுட்டு நான் இந்த இடத்த விட்டு போகிறேன். அண்ட் இந்த இடத்துக்கு வந்து போனது ஒரு பெரும் வாழ்நாள் அனுபவமாக இருந்தது. ஐ ரெக்வெஸ்ட் ஆல் ஆஃப் யூ டு கோ அண்ட் விசிட் திஸ் பிளேஸ். ஹைதராபாத் சம்ஷாபாத்தில் இருக்குது. ரொம்ப பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம்னே சொல்லலாம். அண்ட் ராமானுஜரோட முகமும் அவர் உட்கார்ந்துருக்கிறதும் அப்பா நேரில் பார்க்கும்போதும் மெய் மறக்கிற ஒரு தருணமாக தான் நிச்சயமாக இருக்கும். இங்கே ஒரு 4-5 hours ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து டைரெக்டாக வந்து ஹைதராபாத் ஏர்போர்ட் போயிட்டோம். ஏர்போர்ட் போயிட்டு நைட் 9:30க்கு வந்து ஃப்ளைட்டு. ஸோ வி ஹேட் டு வெயிட் தேர் ஃபார் அ வைல். அண்ட் சென்னைக்கு ராத்திரி ஒரு 11 மணிக்கு வந்து ரீச் ஆயாச்சு. நம்மளே ஒரு ட்ராவல் ஐட்டினரி பண்ணி நம்மளே இங்கேருந்து எல்லாமே புக்கிங் பண்ணி வெதர் இட் பி ட்ரெயின் ஆர் ஃப்ளைட் ஆர் பை ரோட் ப்ராப்பராக பிளான் பண்ணோன்னா விமன் வந்து 2 பேராக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன டீமாக இருந்தாலும் யூ கேன் ட்ராவல் வித்தவுட் ஃபியர். அண்ட் அங்கே போயும் கேப் எல்லாமே இங்கேருந்து ஆன்லைன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரிவ்யூஸ் எல்லாம் படித்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இப்போ நாங்கள் போகிற மாதிரி ஃபார் ஷோர் மெனி விமன் கேன் ஜாயின் ஹேண்ட்ஸ் டுகெதர் அண்ட் ஸ்டார்ட் ட்ராவலிங். ராமேஸ்வரம், துவாரகா, அயோத்தியா இது எல்லாமே இதே மாதிரி பதிவு கொடுத்துருக்கேன். கம்ப்ளீட்டாக ஒரு கைட் மாதிரி அங்கே போனால் எங்கெல்லாம் நம்ம போகலாம், பிகாஸ் இட் இஸ் வெரி ஈஸி இஃப் யூ பிளான் ப்ராப்பர்லி. ஸோ இந்த ட்ரிப் ரொம்ப அருமையான ஒரு ட்ரிப்பாக இருந்தது. ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனா ட்ரிப்.